வணக்கம் நண்பர்களே. இப்போ ட்ரம்ப் ரீசெண்டாக ஒரு ட்வீட்டு வெளியிட்டிருக்காரு. அதுதான் இப்போ பேசு பொருள் ஆகிருக்கு. அதுதான் ட்ரோல் மெட்டீரியலாகவும் மாறி இருக்கு. அதை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். சைனா இனி ஒருபோதும் ஈரானுக்கு ஆயுதங்களை சப்ளை செய்யாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக சீனா எங்களுக்கு நட்பு நாடு, நான் அங்கு சென்றால் எங்களை கட்டி அணைத்து வரவேற்பாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஹார்மூஸ் ஓப்பன் செய்ய சைனா ஒத்துக்கொண்டது. சண்டையிடுவதில் நாங்கள் இருவரும் வல்லவர்கள், தேவைப்பட்டால் நாங்கள் இணைந்தே மற்றவர்களுடன் சண்டை போடுவோம் அப்படிங்கிறாரு. படுத்தே விட்டானையா இந்த ட்ரம்ப் சைனாவின் காலில் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதை ஏன் இப்போ சொல்றாரு அப்படின்னா, சைனாவினுடைய இராணுவ தளபதி நேற்று எச்சரிக்கை விட்டிருந்தாரு. நாங்கள் ஈரானுடன் மேற்கொண்ட எந்த ஒரு வர்த்தகத்தை தடுத்தாலும், எங்களுடைய கப்பல் ஈரான் போவதற்கு, ஹார்மூஸ் ஜலசந்தியின் வழியாக செல்வதற்கு எந்த ஒரு தடங்கள் ஏற்பட்டாலும், எந்த ஒரு நாடு அதற்கு தடங்களாக இருந்தாலும் அதன் விளைவுகள் மிக பயங்கரமாக இருக்கும். ஹைட்ரஜன் வெடிகுண்டுகளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அமெரிக்காவில் அதை பார்த்தே இருக்காது. அது நியூக்ளியர் வெப்பனை விட சக்தி வாய்ந்தது. அதை தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். அதையெல்லாம் நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு மிரட்டல் பண்ணியிருந்தார். இதையெல்லாம் பார்த்த உடனே இவர் அப்படியே சைனா எங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லி இப்போ ட்வீட் போட்டிருக்காரு. சைனாவுடைய அதிபர் இதுக்கு என்னதான் சொல்லியிருக்காரு? ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி ஷி ஜின்பிங் அவர் சொல்லிட்டாரு. அதே மாதிரி நாங்கள் ஐநாவின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் நடப்போம், அமெரிக்கா போல் எதையும் மீற மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவாக ட்ரம்ப்புக்கு செவில் அடைஞ்சிற மாதிரியே சொல்லியிருக்காரு நம்ம சீன அதிபர். நாங்கள் யாருக்கும் அடிபணிய மாட்டோம், யாருக்கும் அஞ்சவும் மாட்டோம். சைனா என்பது அமைதியை விரும்பும் நாடு, அமெரிக்கா போல் ஒருபோதும் இருக்காது அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாகவே சொல்லிட்டார். இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸில் அமெரிக்கா இருப்பது, அமெரிக்கா அங்கே தாக்குதல் நடந்து கொண்டிருப்பது, இஸ்ரேல் மூலியமாக தாக்குதலை நடத்தி கொண்டிருப்பது அனைத்தும் சட்ட மீறலுக்கு உண்டானது. இதற்கு அமெரிக்கா பதில் சொல்லியே ஆக வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப்பை கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. இது உண்மைதானே? ட்ரம்ப் சொல்வதற்கும் சைனா செய்வதற்கும் அப்படியே நேரெதிர் முரணாக இருக்குது. இவர் நட்பு நாடுங்கிறாரு, இவர் இல்லை அப்படிங்கிறாரு. சைனா அதிபர் என்ன சொல்றாரு? நாங்கள் 2021 ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. 25 வருஷத்துக்கு நாங்கள் சைனாவுடன் க்ரூட் ஆயில இருந்து, எரிபொருள்ல இருந்து, ட்ரேட்ல இருந்து ஒரு $400 பில்லியன் அளவுக்கு நாங்கள் உடன்படிக்கையை மேற்கொண்டிருக்கிறோம். அப்போ எப்படி நாங்கள் ஈரானுக்கு ஆப்போசிட்டாக இருப்போம்? எங்கள் உறவு நல்லுறவாகவே இருக்கு, அதை யாரும் இங்கே தடுக்க முடியாது அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லிட்டாரு. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? அவர் சொல்வது அத்தனையுமே பொய் அப்படின்னு சொல்லி தான் எல்லாத்துக்குமே தெரியுது. இது அக்ஷரா டிஜிட்டல் டிவி. நான் மாணிக்கம் அல்லிமுத்து. நண்பர்களே, எனது வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க, உபயோகமானதாக இருக்கும். நன்றி.